ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். இப்பொழுது பாசுரத்திற்குள் செல்வோம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அணிபடியுமாம் போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். மார்கழி மாதம் ஆரம்பித்து 21 நாட்கள் ஆகிவிட்டது. 21வது நாள் பாசுரத்தில் உன் வாயிற்படியில் வந்து அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம், உன் அருளை பெறுவதற்காக சீக்கிரம் வந்து கதவை திறவாய் என்று பாடுவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. மேலும் ஆண்டாள் சரித்திரத்திற்குள் செல்வோம். நேற்று என்ன சொன்னோம்? எந்தெந்த பெருமாளை சுயம்வரத்தில் எந்தெந்த பெருமாள் வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்றத பற்றி பார்த்தோம். மேலும் அடுத்ததாக திருவேலைக்காணி பெருமாளை பாசசாதி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறியாமா அப்படின்னு பெரியாழ்வார் கேட்கும்போது, ஏம்பா நம்ம எவ்வளோ ஒரு அனுஷ்டானத்தோடு இருக்கிறவங்க, யாருன்னா மீசை வச்ச பெருமாளை வந்து திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவியாப்பா, அந்த மாதிரி முரட்டு மீசை வச்சிருக்கிற அவரை போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியாப்பா, அவர் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆண்டாள் அவர்கள். அப்புறம் காட்டழகரை கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா அவர் வந்து பக்தர்கள் அன்பில் நிறைய சாப்பிடுவார், அவருக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் பக்தர்கள் ரொம்ப ஆசையாக வாங்கி வாங்கி சாப்பிட்றவர், அவருக்கு தலிகை பண்ணி போட என்னால் முடியாதுப்பா, வேண்டாம்ப்பா எனக்கு அவரும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். அடுத்தது கும்பகோணத்து 6வது பெருமாள் சார்கமாணி பெருமாளை திருமணம் பண்ணிக்கிறியாமா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாப்பா அவர் திருமணிசை பிரானோட ரொம்ப ஆழ்ந்து இருப்பார், அவங்க அடியவர் கூடவே ஆழ்வார் கூடவே ரொம்ப ஆழ்ந்த பெருமாள், அவங்க 2 பேருக்குள்ளே என்னமோ போட்டோம்பா, நடுமத்தில் நான் எதுக்குப்பா, அதனால அந்த பெருமாளும் எனக்கு வேணாப்பாடு. சரிம்மா கும்பகோணத்து உப்பிலியப்பன பெருமாளை திருமணம் பண்ணியிருக்கியா அப்படின்னா, பூமி தேவையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உப்பையே விட்டவர்ப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்புறம் சர்க்கரையை விட்டுறேன்னு சொல்ல போகிறாருப்பா, வேணாப்பா அவர் நன்னா இருக்கட்டும்ப்பா, அந்த பெருமாளும் எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பெருமாளையும் ரிஜெக்ட் பண்ணி அடுத்தது வந்து ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் என்ன பண்ணாங்களாம், ரங்கநாதர் தான் வாழ்ந்த தென்கோடியிலேயே அவரும் அவதரித்திருக்கார், அதனால் அவருடைய வாய் அருகில் போய் இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவர் வாயில் வெண்ண வாசனை அடிக்குமா ரங்கநாதர் வாயில். அதனால் ரங்கநாதருக்கும் ஆய்ப்பாடி கிருஷ்ணருக்கும் ஒரு தொடர் இருப்பதாக ஆண்டாளுக்கு புரியுமா. அதனால நம்ம கிருஷ்ணனை மனசில் வரிச்சிட்டோம், அந்த கிருஷ்ணனுடைய அம்சமாக ரங்கநாதரே இருக்கார், நமக்கு ஊருக்கு அருகாமையிலேயே இருக்கிறார், அதனால் சரிப்பா நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு உத்தரவு கொடுத்தார் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள். உடனே என்ன பண்ணாங்க, 106 பெருமாள் சுயம்வரத்தில் இப்போது 106 பெருமாளை வந்தாங்க. 106 பெருமாளில் ரங்கநாதரை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பெருமாள் கோச்சிட்டு போயிட்டாங்களாம், தன்னை ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்திங்கன்னா திருநாங்கூரில் எல்லா பெருமாளும் 106 பெருமாளும் கருட வாகனத்தில் தான் வந்தாங்க சுயம்வரத்திற்கு. அப்போ திருநாங்கூர் கருட சேவையில் பார்த்திங்கனாக்கா 11 பெருமாள் வருவாராம். ஆவரத்துக்கு நேரில் பார்த்திங்கனாக்கா 9 பெருமாள் வருவாராம். அந்த மாதிரி ஆடிப்பூரத்தில் இன்றும் 106 பெருமாளையும் வரவழைக்க முடியாதுன்றதுக்காக ஒரு 5 பெருமாள் மட்டும் வந்து என்ன பண்ணுறாங்களாம், திருமணம் செய்கிற அன்றைக்கி ஆடிப்பூரத்துக்கு அன்றைக்கி 5 பெருமாள் இன்றும் நித்தியப்படி ஆடிப்பூரத்தன்று வருகிறார்கள். அந்த பெருமாள் யார் யார் என்பதை நாளை சரித்திரத்தில் தொடர்ச்சியாக காண்போம். அடியேன் காஞ்சி லதா பார்த்த சாரதி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.